வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழாவானது இன்னும் ஒரு சில நிமிடங்களில் துவங்க இருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் விழா அரங்கிற்கு வருகை தர இருக்கிறார். விஜயை வரவேற்பதற்காக ஏராளமான ரசிகர்கள் மிகவும் எழுச்சியுடனும் உற்சாகத்துடனும் அரங்கில் காத்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரையில் ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தே தொண்டர்கள் நீண்ட வரிசையில் நின்று வருகிறார்கள். தொண்டர்கள் ஒவ்வொருவருமே அந்த பாஸ் சரியாக இருக்கிறதா என சரிபார்க்கப்பட்ட பின்னர் தான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். இருப்பினும் கூட விழா நடைபெறுகின்ற அந்த அரங்கிற்கு வெளியிலேயும் ஏராளமான தொண்டர்கள் குவிந்து காணப்படக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதி முழுவதுமே போட்டோ பூத்துகள் வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களாக இருக்கக்கூடிய வேலுநாச்சியார், காமராஜர், பெரியார், அம்பேத்கர், அஞ்சலை அம்மாள் உள்ளிட்டோரின் புகைப்படங்கள் அமைக்கப்பட்ட போட்டோ பூத்துகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு நின்று கூட ஏராளமான தொண்டர்கள் புகைப்படங்களை எடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் வருகையை எதிர்நோக்கி அனைத்து தொண்டர்களுமே மிகவும் உற்சாகத்துடன் காத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இன்று நடைபெறக்கூடிய இந்த விழாவில் தமிழக வெற்றி கழக தலைவரின் விஜயின் உரையானது அனைவர் மத்தியிலும் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் சார்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேனர்களில் மாநில மற்றும் மத்திய அரசுகளை விமர்சித்து பல்வேறு வாசகங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் உரையில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்க போகிறது என்பதை எதிர்நோக்கிய ஒட்டுமொத்த தொண்டர்களும் காத்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் 2026ஆம் ஆண்டு தேர்தல் தாவேகாவின் நிலைப்பாடு என்ன, அது கூட்டணி குறித்ததான பல்வேறு தகவல்கள், பல்வேறு அறிவிப்புகள் விஜயின் உரையில் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இன்னும் சில நிமிடங்களில் தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவானது தொடங்க இருக்கிறது. தொண்டர்கள் அனைவருமே ஏற்கனவே அந்த பாஸ் சரிபார்க்கப்பட்டுதான் அனுமதிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் விழா அரங்கிற்கு உள்ளே நுழையக்கூடிய இந்த மெயின் என்ட்ரன்ஸிலும் கூட சில தொண்டர்கள் அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது. இதனால் இப்பகுதியில் சற்று தள்ளுமுள்ளு ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக விழா அரங்கிற்கு பல்வேறு நுழைவாயில்கள் இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து நுழைவாயில்களுமே பவுன்சர்கள் போடப்பட்டு அவர்களது தொண்டர்களது நிர்வாகிகளது பாஸ் செக் செய்யப்பட்டு தான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறது. இந்த நிலையில் பலரும் அந்த பாஸ் சரியில்லாததால் அனுமதிக்கப்படாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. இந்த நிலையில் அவர்கள் அனைவருமே சற்று தள்ளுமுள்ளில் ஈடுபடக்கூடிய நிலைதான் இருக்கிறது. மேலும் ஏராளமான தொண்டர்கள் ஒரே இடத்தில் குவிந்து காணப்படுகின்றனர். ஏற்கனவே உள்ளே 1500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் விழா அரங்கிற்குள் சென்று விட்டனர். இன்னும் சில தொண்டர்கள் நிர்வாகிகள் மாத்திரமே விழா அரங்கிற்கு வெளியில் நின்று கொண்டிருக்கிறார். அவர்களை அனுமதிப்பதில் சில சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் இந்த பகுதியில் சற்று தள்ளுமுள்ளு காணப்படுகிறது. இந்த நிலையில் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் விழாவானது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் விழா அரங்கிற்கு வருகை தர இருக்கிறார்.